எதையும் மிகைப்படுத்தாமல் ஒரு வரலாற்று ஆசானாய் நாங்கள் அயல்படாமல் உள்ளதை உள்ளபடியே புத்த பகவானை பற்றி, அவரின் கருணை முகம் பற்றி மெய்யுருக பேசினோம். ஆர்வமாகவும் ஒரு கடவுளின் புது அணுகுமுறையை கேட்கும் எங்கள் மக்களும் சிரித்தார்கள். இப்படியெல்லாம் கூட ஒரு கடவுள் இருப்பார்? எங்கள் குழுவினர் அனைவருமே தங்கள் பணியை செவ்வனே செய்ய ஒரு வார அவகாசத்தில் எல்லாம் கூறி முடித்து சிவபெருமானையும் குலதெய்வங்களையும் தடையின்றி வணங்குவோம், புத்த பகவானின் நெறிமுறைகளை கடைபிடிப்போம் என்று நாங்கள் எல்லாம் கூறினோம். ஊர் தலையாரி, ஏன் நிறைய தெய்வங்களை வணங்குகிறோம், சேர்த்து புத்தரையும் வணங்குவோம், அவரின் தோற்றம் பற்றி கூறுங்கள், சிலை வடித்து நதிநீரில் குளிக்க வைத்து சிறு பீடம் கட்டி வணங்க ஆரம்பிக்கலாமே. 100 ஆடு வெட்டுற இடத்தில் கூட ஒரு ஆடை வெட்டினால் குறைந்தாய் போய்விடும், உப்பு கண்டம் போட்டு வச்சுட்டோம்னா அது வாற்றுக்கு கிடக்க போகிறது என்று ஒரு பெருசு சொல்ல, அதிர்ந்த நாங்கள், இல்லை தலையாரி ஐயா, பலியிடக்கூடாது என்பதுதான் அவரை நாம் வணங்குவதற்கு தகுதியான விஷயமாகும். ஆடு மாடுகளை பலியிட வேண்டாம் என்று உத்தரவு கொடுங்கள் ஐயா. காலம் காலமாக செஞ்சுட்டு வர்றோம். இரத்தக்காவு கொடுக்கவில்லை என்றால் சாமி எல்லாம் கோவிற்றுக் கொள்ளும், தெய்வ குத்தம் வந்துவிடும். ரட்சகா, மன்னிக்கணும் ஐயா, எந்த சாமி ரத்தம் கேட்டது? மனிதனுக்கு மனிதன் உண்டாக்கின பழக்கம் தானே. சோளக்கஞ்சி கேப்பங்கஞ்சி குடிக்கிறோம், மாசத்திற்கு ஒரு நாள் இழுச்சோறு சாப்பிடுகிறோம், காடை கவுதாரின்னு அன்றைக்கு மட்டும் அடித்து சாப்பிடுகிறோம், ஊரு கூடி சாராயம் குடித்து கரிச்சோறு என்று சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக தானே ஐயா சாமிங்கிற பேரை பயன்படுத்துறோம். இல்லை ரட்சகா, இது மக்களோட நம்பிக்கை சம்பந்தப்பட்ட பிரச்சனை. நீங்க சொல்றதுதானே மக்கள் கேட்பாங்க, யோசித்தார் தலையாரி. காலையில் வயக்காட்டு பக்கமாக ஒதுங்கிக்கிட்டே பேசுவோம். ஒதுங்கி கொண்டே பேசும் விஷயமா இது, ஆனாலும் சம்மதித்தோம். காலையில் ஒதுங்கிறோம். சம்சாரத்துக்கிட்ட சொன்ன தினரட்சகா, யோசிக்கிற விஷயம் தான் சொல்றார். நம்ம இளவட்ட பயிருக்கு தான் என்ன சொல்லுவாங்கன்னு யோசனையா இருக்கு. ஐயா, ஒண்ணுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. கடா வெட்டுறது நமக்கா சாமிக்கா? சாமிக்கு தான். அப்போ இந்த வருஷம் திருவிழா வருதுல்ல, அதுல ஆடு மாடு பண்ணியெல்லாம் வெட்டி சாமிக்கு முன்னால போட்டுருங்க, சமைக்கவெல்லாம் கூடாதுன்னு சொல்லி பார்க்கலாமே. சிரித்தார் தலையாரி. நீங்க சொல்றது என்னையே யோசிக்க வச்சிருச்சு. ஊர் கூட்டம் போடப்பட்டது. இங்க பாருங்க, புத்த பகவானை எல்லாருக்கும் பிடிச்சு போச்சு. அவரை கும்பலான்னு எல்லாரும் முடிவு பண்ணிருக்கோம். பூடம் கட்டித்தர வேண்டியதானே. எல்லாம் தலையாட்டியது. அப்புறம் புத்த பகவான் இடத்துக்கு போயிட்டு வந்தவங்க எல்லாம் நம்ம பரதேசிங்க. உயிர் பலிய புத்தர் விரும்புறது இல்லையா, அதனால புத்தரை கும்பிடுறதுனால ஆடு மாடு வெட்டுறது நிறுத்திடலாமா? சலசலத்தன ஒரு முடிவுக்கு வந்தன. நம்ம ஊர்ல இருக்கிற சாமிகளுக்கு கடா வெட்டி விருந்து பண்ணி சாராயத்தோட படைச்சிடலாம். வேணும்னா ஊருக்கு வெளியில புத்தருக்கு கட்டம் கட்டிடலாமே. வெட்டு குத்து சாமிகள் உள்ள அன்பை போதித்த சாமி வெளியே. புத்தன் தீண்டாமைக்கு உள்ளானான். வேதனைப்பட்டாலும் அமைதியானோம். இங்க பாருங்க, நீங்க எல்லாம் சொல்றது சரிதான். இந்த வருஷத்துல இருந்து ஆடு மாடு வெட்டி சாமிக்கு முன்னால போட்டணும். குழம்பெல்லாம் வச்சு திங்க கூடாது. சாமிக்கு வெட்டி சாமிக்கே போட்டு வச்சிருவோம். சலசலத்தன. ஐயா, என்னங்க ஐயா புதுசா இருக்கு? அன்னைக்கு தாங்கய்யா கறி நாள். நமக்கெல்லாம் ஊரு கூடி பங்கு போட்டு அத்தனை சனங்கள் அன்னைக்கு தானே கறிதிங்க. தலையாரி எங்களை பார்த்தபடி. அப்போ பலி கொடுப்பது நமக்கா, சாமிக்கு இல்ல இல்லையா? ஒரு பெரியவர், ஆட்டை வெட்டுறது மாட்டை வெட்டுறது பாவம்தான். அதை சாமி முன்னால வெட்டி திங்கும் போது படைச்ச சாமிக்கு சந்தோஷமா இருக்கும். நம்ம படைச்ச பிள்ளைங்க நம்ம முன்னாலே வெட்டி வயிறார திங்கிறாங்களேன்னு புத்த பகவானும் கடவுள்லாம் அவரும் சந்தோஷம் தானே பண்ணணும். தலையாரி, உண்மையிலே எங்களுக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. தலையாரிக்கும் ஒன்றும் புரியவில்லை. ஊருக்கு வெளியே சிலையாக புத்தர் சிரித்தார். எங்களுக்குத்தான் உள்ளுக்குள்ள அழுகைகள்.